ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் டிடி ஸ்டைல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ஃபுட் மரவள்ளி கிழங்கில் காரம் மற்றும் இனிப்பு அடை தான். அதுக்கு 2 கப் அரிசி எடுத்து 4 மணி நேரம் நல்லா சோக் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா ஊறிருக்கு. இப்போது இதை அரைக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கணும். இப்போ நம்ம இது கூட நான் ஒரு பெரிய சைஸ் மரவள்ளி கிழங்கு எடுத்து அது தோலையெல்லாம் எடுத்துட்டு பீல் பண்ணிவிட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன். இதை இப்போ நம்ம பொடி பொடியாக நறுக்கி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன க்யூப்ஸாக ஒரு பவுல் ஃபுல்லாக வந்திருக்கு, நறுக்கி எடுத்திருக்கேன். இதை ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு நம்ம அரைக்கணும். இது கூட மசாலாஸ்லாம் சேர்த்து அரைக்கணும். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சோம்பு 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன், ஜீரகம் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன், ஒரு பெரிய சைஸ் பூண்டு தோல் உரிக்காமல் எடுத்திருக்கேன், 10லேருந்து 15 வரமிளகாய் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த மரவள்ளி கிழங்கு கூடயும் அரிசி கூடயும் மிக்ஸ் பண்ணி நம்ம அரைக்க போகிறோம். அரைச்ச பேஸ்ட்டை எடுத்து வச்சுருக்கேன். இது கூட தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1.5 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது கூடவே மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். உப்பு மஞ்சத்தூள் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த மாவு அரைக்கும் போதே இனிப்பு அடைக்கு தேவையான மாவை தனியாக எடுத்து வச்சுட்டேன். இந்த மற்ற ஜாமான்லாம் சேர்க்காம அதை மட்டும் நான் எடுத்து வச்சுருக்கேன். மரவள்ளி கிழங்கு மற்றும் அரிசி மட்டும் போட்டு அரைச்சி அதை கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாவு தான் அது. அதில் கொஞ்சம் இனிப்பு அடைக்கும் தேவையான அளவு நான் எடுத்து வச்சுருக்கேன். மரவள்ளி கிழங்கு அரிசி மட்டும்தான் அதில் போட்டிருக்கேன். இதில் கொஞ்சம் உப்பும் ஆட் பண்ணிக்கலாம். இதில் நான் இந்த கரண்டியால் 2 கரண்டி அளவு நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட வெல்லம் இருந்ததுன்னா நீங்கள் வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டிங்கன்னா இந்த மாதிரியான வரும். நம்ம இதில் தண்ணி எதுவும் ஊற்றி அட்ஜஸ்ட் பண்ண வேணாம். ஏன்னா இதுவே வெல்லம் சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் நேரத்தில் இலக்கமாகி கொஞ்சம் தண்ணி விடும். அதை பார்த்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம். தோசைக்கல் வச்சுட்டு இப்போ நம்ம கார அடையை ஃபஸ்ட்டு ஊற்றிடலாம். ஆயில் ஊற்றிக்கிறேன். ரெண்டு கரண்டி மாவு எடுத்து நம்ம ஊற்றிக்கலாம். ஒரு சின்ன அடை சைஸ்க்கு நான் திரட்டிக்கிறேன். கொஞ்சமாக ஒரு 2 கரண்டி எண்ணெய் எடுத்து விட்டுக்கிறேன். நல்லா குக்கானதும் மீடியம்லேருந்து ஹை ஃப்ளேமில் மாற்றி வச்சு நல்லா குக்காக விடுங்க. நல்லா வெந்து வரும். நல்லா சாஃப்டாக இருக்கும் இந்த அடை. திருப்பி போட்டுக்கிறேன். ரொம்பவும் டேஸ்டியாகவும் இருக்கும், ஹெல்த்தியும் கூட. அவ்வளோதான், நம்ம கார அடை ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு கார சட்னி கூட, பூண்டு கார சட்னி கூட சர்வ் பண்ணால் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இனிப்பு அடை செய்வது எப்படின்னு பார்க்கலாம். அதே தோசைக்கல்லில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெயை எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இனிப்பு அடைக்கான ஊற்றுறேன்.
இனிப்பு அடை செய்யும் போது ஃப்ளேமை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் விட்டுறேன். அது மேலே கொஞ்சம் கீ ஆட் பண்ணுறேன். இதையும் திருப்பி போட்டு எடுத்தால் நம்மளோட இனிப்பு அடையும் ரெடி ஆகிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Like and share, subscribe our channel.